என் கணவர் உயிரை எடுத்து விட்டாயே தாயே. இதுவரை யாருமே தன்னுடைய உயிரை பிரிவதை பத்தி யாருமே பார்த்திருக்க மாட்டார்கள். என் கணவர் உயிரை பிரிவதை பார்த்து நான் எத்தனையோ துன்பத்தை அனுபவித்தேனே. இதெல்லாம் உனக்கு அடுக்குமா? அடி பாவி, எங்களை படைத்தவன் நீதானே. எங்களுக்கு ஏன் இந்த துன்பத்தை கொடுத்தார்? எனக்கு ஏன் இந்த வேதனை கொடுத்தார்? கண்ணுயிர் பிரிவதை பார்த்தவன் என்னுயிர் பிரிவதை தன்னுடைய கணவனுக்காக மடியேந்து பிச்சை எடுப்பாங்க தாயே. என்னுடைய கணவனுக்காக உன்னிடத்தில் நான் மடி பிச்சை கேட்கின்றேன் அம்மா. என்னுடைய கணவர் உயிரை விட்டு விடுத்தாயே. மடி பிச்சையா? நீங்கள் செய்த சத்தியத்தை மறந்து விட்டீங்களா? நான் கேட்கின்ற பொருளை தடையில்லாம தர வேண்டும் நீங்க உணர்த்தீர்களே, அந்த சத்தியம் போய் ஆகிவிட்டதா? என்னுடைய கணவர் உனக்கு சத்தியம் செய்து கொடுத்தது உண்மை இல்லை என்று நான் மறுக்கவில்லை தாயே. அம்மா, எங்களை படைத்தவள் நீதானே. படைத்தவளே தன் உயிரை கேட்பது இது நியாயமா? இது எந்த வயசு நியாயமாகும்? உன்னை படைத்தவள் நான் தானே. உன்னை படைத்தவள் நான் கேட்கின்றேன். உன்னுடைய கணவரை மணிக்குடனை அறுத்து சமைத்து என்னுடைய அடிமனையை நீ கட்ட வேண்டும். அம்மா, உன் காலை பிடித்து கேட்கின்றேன் தாயே. என்னுடைய கணவர் உயிரை மட்டும் எனக்காக விட்டுவிட்டு வேற எந்த பொருளை வேணும் என்னாலும் கேளம்மா, உனக்காக நான் கொடுக்கின்றேன் தாயே. இது விட்டு தாயே, அடிச்சு பைத்தியக்காரி. நீ என்னத்தான் என் காலை பற்றினவ சரி, நான் மனையிறங்க போவதே கிடையாது. நான் யார்? ஓர் கல். என் மனசோ கல்லுடி. நான் எவருக்கு பாரபட்சம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு தேவை மண்ணி குட்டல். அம்மா, என்னுடைய கணவர்